எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் நம்மளோட ஷோக்குள்ள இணையறாரு. வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். சார், இப்போ வந்து நேத்து பயங்கர ஒரு ஒரு அரசியல்ல ஒரு டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்போ தேர்தல் வரக்குள்ள எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியல. அந்த வகையில வந்து செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்களோட வந்து ஒரே கார்ல வந்தாரு அப்படிங்கிற ஒரு டாக் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. தேசிய தலைவர் தேவர் நினைவிடத்துல இந்த நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறம் சசிகலா அவர்களும் வந்து இணைஞ்சு அவங்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை போனதாகவும், இந்த கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பரவலா பேசப்படுது சார். இது வந்து இப்போ ஒருவேள அ இந்த கூட்டணி வந்து ஒருவேள டிவிகேவோட இணைந்தால், அதிமுகவுக்கு எவ்வளவு பலவீனமாக அமையும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். இது இந்த கூட்டணிய நான் பெரிய அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. ம். ஆண்டிகள் மடம் கட்டினா எப்படி இருக்குங்க? ம். அது ம். மாரி தான் இது. இந்த ம். 4 பேர் சந்திப்பு என்பது ஆண்டிகள் மடம் கட்டின மாரி தான். அதிமுகவுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னு சொன்னா, ம். ஃபர்ஸ்ட் அதிமுகவ பத்தி பேசிருவோம். ம். அதிமுகவுல செங்கோட்டையன் அநேகமா அவர கட்சியிலருந்து வெளியேத்துற சூழ்நிலையில தான் இன்னைக்கு அவர் இது மாரிலாம் நடந்துக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு 9 முறை அ இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். மிக அதிக தடவை எம்எல்ஏவா நின்னு ஜெயிச்சு வந்திருக்காருங்க. அவருக்கு இந்த முறை சான்ஸ் கிடைக்காது அப்படின்றது அவருக்கே தெரியுங்க. அதனால தான் அவர் இந்த மாரிலாம் ஒரு மூத்த தலைவரா இருந்து அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் இப்படியெல்லாம் ரொம்ப தலைமைக்கு கெடு குடுக்குறது, பொது வெளியில தலைமைய விமர்சனம் பண்றது, அதுக்கெல்லாம் நிச்சயமாக அவர் எம்.எல்.ஏ.வாக இருப்பதால் தான் எடப்பாடி இன்னும் பொறுமையா அவர வெளியேத்தாம இருக்காரு. இல்லன்னு சொன்னா எப்பவோ சாதாரண ஆளா இருந்தா, எப்பவோ தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால தனக்கு இனிமேல் அதிமுகல எந்த பதவியும், பொறுப்பும் கிடைக்காது என்பதை நன்றாக உணர்ந்து விட்ட காரணத்தினால் தான் இது மாரிலாம் செங்கோட்டையன் போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக செங்கோட்டையன் இந்த மாரிலாம் மற்றவர்களோடு போய் சேருவதால், அங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. ஏன்னா, மாவட்ட கழக செயலாளர்லருந்து அவர வெளியேத்தி வேற ஆட்க்கு பொறுப்பு குடுத்தப்பமே, அவருக்கு என்ன பலம் இருக்குது அப்படின்றது அங்க தெரிஞ்சு போச்சுங்க. அதனால அதிமுகவுக்கு இதனால பெரிய பாதிப்பு இருக்காது. சொல்லப்போனால் ஓபிஎஸ், டிடிவி இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளாக தங்களை அவங்க நிறுத்திக்கிறாங்க. அவங்க ஒண்ணும் சசிகலா இவங்க யாருமே அந்த சமூகத்தின் பிரதிநிதிகளா மக்கள் கருத போறதில்ல. ஆனா போன முறை அவங்க நியூசன்ஸ் வேல்யூ இருந்தது. அதனால ஒரு 10, 15 தொகுதிகள்ல திமுகவிடம் அதிமுக அணி தோத்தது. அது இந்த முறை நடக்காதுங்க. ஏன்னு சொன்னா, இவங்கள மக்களும் அது ஒரு புதுசா இருந்தது. அதிமுகல ஆனா இவங்க கடந்த 4, 4 1/2 வருஷமா அதிமுகவுக்கு எதிராகவும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில எதிர்வாகவும், திமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டவர்கள். அதிமுக தலைமையகத்தையே அடிச்சு உடைச்சவங்க. அதிமுக ஆட்சி கவிழணுன்றதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு போட்டவங்க. அதனால அதிமுகவுக்கு இவங்க எந்த வகையிலும் ஆதரவா இருக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் ரீதியா ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் டிவில தோன்றுவார்கள். அவ்வளவுதானே தவிர, தே ஆர் ரூட்லெஸ் லீடர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆம், டிவிகேவ பத்தி நீங்க கேட்டீங்க. டிவிகேல இப்படிப்பட்ட தலைவர்களை சேர்த்துக் கொள்வார்கள் என்று நான் நம்பல. ஏன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் செங்கோட்டையனை பத்தி இன்னும் எதுவும் பெரிய புகார் வரல. அவர் அமைச்சரா நீண்ட நாள் இருந்தவர் தான். ஆனா ஓபிஎஸ் மேலயும், அதே போல டிடிவி மேலயும் ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. லஞ்ச வழக்குகள் இருக்கு. குறிப்பா டிடிவி தினகரனை பொறுத்தவரையில எலக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் சின்னம் சம்பந்தமாக சாதகமான உத்தரவை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தாருன்னு மிகப்பெரிய அளவுக்கு அவர் மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம வெளிநாட்டுகளில் சொத்த குவிச்சார். இத்தனைக்கும் அவர் மந்திரியா இல்ல. அவர் ஒண்ணும் பெரிய நிர்வாக பொறுப்பு எதிலும் இல்ல. அப்படி இல்லாத போதே அதிமுகவை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு சொத்து குவித்திருக்கிறார்கள் என்பது ஊரறிஞ்ச விஷயம்.
சசிகலா குடும்பம். அதனால வந்துங்க, விஜய் வந்து ஊழலற்ற நல்ல ஆட்சியும், நிர்வாகத்தையும் குடுக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய அ பொறுப்பு, கடமை அப்படின்னு நெனச்சுட்டு பொது வாழ்க்கையில தூய்மையை உருவாக்க வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளோடு சேருவார்ன்னு நான் நெனைக்கல. டிடிவி தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஜய் தலைமையில பெரிய கூட்டணி அமையும், அமையும்ன்னு. ஆனா விஜய் இதுவரைக்கும் யார் பத்தியும் கூட்டணி வரும்னு சொல்லியிருக்காரு அவரு. விஜய் ம், கூட்டணிக்கு எதிரானவர் அல்ல. ம், விஜய் வந்து கூட்டணி தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார். ம், கூட்டணி வேண்டும் என்று அவர் வந்து விரும்புகிறார். ஆனா, அவர் கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்பவர்களோடு தான். இப்ப ம், நேத்து வரைக்கும் பாஜகவோடு பயணித்தவர், இப்ப கூட எடப்பாடி தலைமையில என்டிஏ என்பது அமித்ஷா உருவாக்கி விட்டதால் தான், எ ஓ. பன்னீர்செல்வமும், அ டிடிவியும் பாஜகவுக்கு எதிரான நிலை எடுத்திருக்காங்களே தவிர, நாளைக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட உடனே போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஸோ 2 விஷயம் இவங்கள வந்து விஜய் வந்து சீண்ட மாட்டார்ன்றதுக்கு. 1 இவங்க பின்னால இருக்கிற ஊழல் புகார்கள். இவங்க சேர்த்திருக்கிற சொத்துக்கள், மக்கள கொள்ளையடிச்சு ஆட்சி காலத்துல இருந்தப்போ, அதனால இவங்க வந்து நல்லவர்கள் அல்ல, வல்லவர்களும் அல்ல. அது விஜய்க்கு தெரியும். அடுத்தது பாஜக எதிர்ப்பு கொள்கையில இன்று வரையில உறுதியா இருக்கிறாரு விஜய். அத வந்து சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி, இன்னைக்கு வந்து அதுக்கு எதிரா பல அ பேச்சுக்கள், தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட விஜய் வந்து இந்த மாரி பாஜக கோ டிராவலர்ஸ் பாஜக வந்து மோடி சந்திக்கவில்லை ஏர்போர்ட்லன்றதுக்காக அவர் என்டிஏலருந்து நான் வெளியேறுறேன்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் கொள்கை மாறுபாடுலாம் கிடையாது. அதனால இவங்கள வந்து தாவேக்கால வந்து சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பல, ம், எதிர்பார்க்கல. இவங்க இப்படியே தான் ஒரு ஸ்பாயிலர்ஸா இருப்பாங்க. கடைசியா திமுகவுக்கு இவங்க உதவி செய்வார்கள். நேரடியாகவோ, மறைமுகமாகவோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக இவங்க பயன்படலாம். திமுக இவங்கள பயன்படுத்தும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. திமுக இப்ப எதை தின்றால் பித்தம் தெளியும்ன்ற நிலையில தான் இருக்காங்க. ம், அவங்களுடைய அந்த சர்வே ரிப்போர்ட்லயே இன்னைக்கு வந்து கரூர்ல இவ்வளோ அ எதிர்மறை பிரச்சாரம் விஜய்க்கு எதிரா பண்ண பிறகும், அவருடைய செல்வாக்கு சரியவும் இல்லை, குறையவும் இல்லை. மாறாக உயர்ந்திருக்கிறது. அதாவது எனக்கு கிடைத்த தகவல் 27% அளவுக்கு இன்றைக்கு தனியாகவே விஜய்க்கு வந்து மக்களிடையே தமிழ்நாட்டு வாக்காளர்களிடையே இருக்கிறதா தகவல்கள் இருக்குங்க. இல்ல இன்னும் 6, 7 மாசத்துல விஜய் வந்து இன்னும் இந்த நிறுத்தி வச்ச அந்த மக்கள் சந்திப்பு, தேர்தல் பரப்புரை எல்லாம் நடத்துனாருன்னா தமிழ்நாடு பூரா, அதே போல இன்னைக்கு கே.என். நேரு மாட்டியிருக்காருங்க ஈடி கிட்ட. ம், ம். இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மாட்டுவாங்கன்றது வந்து நமக்கு தேர்தலுக்கு முன்னால தெரியாது. எவ்வளவு பேரு வெளிய இருப்பாங்க, எவ்வளவு பேர் உள்ள இருப்பாங்க அப்படின்றதே தெரியாதுங்க. இவங்க ஒண்ணா சொல்லலாம், பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. ஆனா ஜனங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலயும் வந்துட்டு ஊர அடிச்சு ஒலையில போட்டுட்டு இருக்காங்க. அது சேகர் பாபு, சிஎம்டிஏவ பயன்படுத்தி பண்ற அட்டகாசமா இருக்கலாம். இப்ப நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில வேலை குடுக்குறதுல 25,00,000த்துல இருந்து 35,00,000 ரூபாய் குடுத்து ஒரு 800 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய இடி வந்து சொல்லணும், சிபிஐ வந்து சொல்லணும் இல்லைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு ஆட்சியில ஊழல் வெள்ளம் போல பெருகிட்டு இருக்கு. ம், 4,000 கோடி செலவு பண்ணோம் சென்னை மாநகராட்சிலனாக்கா. மழைநீர் அந்த இதெல்லாம் சரி பண்ணுவோம் நாங்க. இப்பவும் ராட்சத அந்த பம்புகள வச்சு டெம்பரரி வேலைய தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இன்னும் முழுமையான வேலைய 4 1/2 வருஷமா நடத்தவே இல்ல. அதனால ஊழல் மிகுந்த ஆட்சி, ஊழல் மலிந்த ஆட்சி, எதுக்கு போனாலும் ஊழல் தான். எந்த வேலைக்கு போனாலும் சரி, அரசு பணி ஏதாவது நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் எல்லாத்துலயும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான். அதனால ம், திமுக என்பது ஊழலுக்கு எதிரான கட்சி இல்ல. அது ம், ஊழல்ல வளர்ந்த கட்சி, வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி. ஸோ ம், ம், நிச்சயமாக வந்து மக்கள் வந்து தாவேக்காவை ஒரு மாற்றாக கருதுவதற்கு நியாயம் இருக்குங்க. ம், ம், ம். சார் இப்ப வந்து நீங்க நீங்க சொல்றதுல இருந்தே நான் சொல்றேன். இப்போ வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஊழல் செய்யாதவரா?
நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா, இவங்க இந்த எடப்பாடிய 3 நான் பேரு ஊழல் செய்யாதவர்ன்னு சொல்லியே, ம், கொடநாடு கொலை வழக்கு அவர் தலையில கத்தி போல தொங்கிட்டு இருக்குங்க. ம், நான் ம், எடப்பாடிய பத்தி பேசவே இல்லையே. நான் ம். பேசுனதெல்லாம் வந்து தாவேக்கால இவங்க போய் இணைவாங்களான்னு நீங்க ஒரு கேள்விய கேட்டீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு இவங்க குற்றச்சாட்டு கிட்டவே சேர்க்க வச்சிருந்தீங்க. திரு மாட்டாங்கன்னு சொன்னேன். டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவர்கள் டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஊழல் பண்ணவங்க தான். சோ இவங்க கூட இல்ல. நிச்சயமா விஜய் செங்கோட்டையன பத்தி நான் சொல்லவே இல்லைங்க. ம், ம், செங்கோட்டையன் பல நாள் மந்திரியா இருந்தாலும், இன்னும் அவர் மேல பெரிய அளவுக்கு ஊழல் வரல. ம், ம், ஜெயலலிதா அவர வந்து மந்திரி பதவியில நீக்கிந்து வேற காரணங்கள், தனிப்பட்ட காரணங்கள். அவங்க பையனும், அவங்க ஒய்ஃபும் போயிட்டு அவர்கிட்ட அவர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதால தான் ஜெயலலிதா அவர போட்டாங்களே தவிர, ம், வெளியேத்துனாங்களே தவிர, ம், வேற ஊழல்லாம் இல்ல. ஆனா மற்ற இருக்காங்க பாருங்க. தினகரன் ம், வந்து எந்த அளவுக்கு ஊழல்னா, அவர் ம், ஆர்கே நகர் தொகுதியில எம்எல்ஏக்கு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு நின்னப்போ, ம், மக்களுக்கெல்லாம் ரூ. 20 டோக்கன் குடுத்துட்டு, இத போய் ஒரு வெளிய அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 20,000 தருவோம்லாம் ஏமாத்துனாரு. அதனால ம், அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிக்ஸ்டர், ஏமாற்று பேர் வழி. ஊழல் ம், வகையில பெரிய அளவுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு. அவர் மேல நெறைய வழக்குகள் இருக்கு. அதனால தான் அவரு பிஜேபிய வந்து ஏன் மோடியா, லேடியான்னு தான் சேலஞ்ச் பண்ணாங்க ஜெயலலிதா. ம், அந்த அம்மாவ ம், பொறுத்தவரைக்கும் ஒரு முறை தவறு செய்துட்டேன். இனி என் வாழ்நாளில் பாஜகவோடு சேரமாட்டேன்னு தான் தெளிவா சொன்னாங்க. அதான் ம், அவங்களுடைய கடைசி நிலைப்பாடு. ஆனா ம், இன்னைக்கு அந்த அம்மா பேர்ல ஆட்சி அமைப்போன்றவங்க, அந்த அம்மா பேர்ல கட்சி நடத்துறோன்றவங்க, ம், அ இந்த டிடிவி தினகரன் அம்மா கட்சின்னே வச்சுட்டு இருக்காரு. ம், ம், எடப்பாடிய பொறுத்தவரையில அவரு அம்மா ஆட்சிய கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்து ம், அம்மா சொன்னதுக்கு நடந்துட்டு இருக்காங்க. ம், அவங்களுடைய அ பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள, அவங்களுக்கு நெருக்கடிய தீர்த்துக் கொள்ள பாஜகவோட கரம் கோர்த்திருக்காங்க. அதனால ம், வந்து நான் வந்து இபிஎஸ் வந்து ரொம்ப யோக்கியமானவர், உத்தமர் அப்படிலாம் சொல்லல. இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். திமுக, அதிமுக, இப்ப தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே. அதனால ம். நான் அப்படி சொல்லவே இல்ல. ம், ம். ஓகே சார். இப்போ நம்ம இந்த கூட்டணி நீங்க வந்து ஒரு ரூட்லெஸ் அப்படின்னு ஒரு லீடர்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. அ இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கு பிகாஸ் பன்னீர்செல்வம்ங்கிறது நிச்சயமா தெரியும். தென் மாவட்டங்கள்ல அவருக்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது. அம்மா இருந்த காலத்திலேயே வந்து அவருக்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது. மவுஸ் எல்லாம் இருந்ததுன்னு நீங்களே சொல்லாதீங்க. அந்த ம், அம்மா வந்து இருக்கிறதுலயே அடங்குனவன் யாரு? ம், உட்காருன்னா கால்ல கீழ விழுந்துடுறவன் யாரு? அப்படின்னு ம், பார்த்து, நல்ல ம், அடிமைகளிலே நல்ல அடிமையை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பதவிய டெம்பரரியா குடுத்துட்டு போனாங்க, சிறைக்கு ம், போம்போது. ம், ஏன்னா, அப்பதான் திருப்பி குடுப்பாங்கன்னு. இப்ப எடப்பாடி பாருங்க, ம், 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 சசிகலாவுக்கு திருப்பி குடுத்தாரா? அதனால நல்ல அடிமையிலேயே நல்ல அடிமை யாருன்னு தேர்ந்தெடுத்து அவர் ஒண்ணும் பெரிய மகத்தான மக்கள் தலைவர், செல்வாக்கு ம், பெற்றவர். அப்படின்னா ஏங்க அவரு வந்து அவருடைய அவர் பையனையும் ஜெயிக்க வைக்க முடியல பார்லிமென்ட் எலக்ஷன்ல. இவரு தோத்தாருங்க. இவர் ராமநாதபுரத்துல இவரு பலாப்பழம் சின்னத்துல நின்னு தோத்தாரே. ஆனா ம், டிடிகே நாங்க டிடிவி தினகரன் ஏன் ஜெயிக்க முடியல? அவர் கட்சியில இருந்து ஒரு ஆளாவது ஜெயிக்க முடிஞ்சா இவங்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள். ம், ஆட்சி அதிகாரத்துல இருந்ததால அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருந்தது. அப்ப இப்ப போய் நிக்க சொல்லுங்க. அதனால ம், வந்து ரூட்லெஸ் லீடர்ஸ்ன்னு நான் சொல்றதுக்கு காரணம், ம், மக்களுடைய ஒரு ஆதரவு இல்லாதவர்கள். இப்ப ஒரு சமூகம், அந்த குறிப்பிட்ட சாதி, இந்த பேக்கிங் இருக்குன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த மக்கள் அப்படிலாம் ஒண்ணும் கண்மூடித்தனமா இவங்களெல்லாம் ஏத்துக்கல. புரியுதுங்களா? அது ஒரு அதனால பெரிய வந்து பலமா தான் சொன்னேன். இருக்காது. அது ஒரு பெரிய பலமா இருக்காது அப்ப. நியூட்டன்ஸ் நியூட்டன்ஸ் வேல்யூவா தாங்க இருக்கும். அதாவது ஆ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மிக கடுமையான போட்டி திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ம், விஜய் ம், வந்து ம், ரொம்ப கரெக்ட்டா அத கணிச்சுட்டாரு 6, 7 மாசத்துக்கு முன்னாலேயே. ம், அதிமுக வந்துங்க பாஜகவோடு கூட்டணி வச்சதிலிருந்தே அதனுடைய பலம் குறைந்து விட்டது. அதுலருந்து ஒவ்வொருத்தரா வெளிய போயிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட்டா செங்கோட்டையன் தான். வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ம், ஆனாலும் இன்னைக்கு வந்து மெயின் ஃபைட் வில் பி பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே. இதுதான் நடக்க போகுதுங்க. எல்லா 4 முனை, 3 முனை, எத்தன முனை போட்டி வந்தாலும், தேர்தல் என்பது தமிழ்நாட்டுல அடுத்தது ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதுல தாவேகாவுக்கும், திமுகவுக்கும் தான் சண்டை நடக்கப் போகுதுங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. ஓகே அப்ப சார். ஏடிஎம்கே வந்து பலவீனமாயிட்டு இருக்கு.
ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய உண்மையான எம்ஜிஆர் ரசிகர்கள், உண்மையான ஜெயலலிதாவினுடைய ஃபாலோயர்ஸ் அவங்க ரொம்ப தெளிவான முடிவு எடுப்பாங்க. திமுக ஒரு தீய சக்திங்க. திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவையே உருவாக்கினார். அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக ஆட்சியில தொடரக்கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாரும் ஒரு கட்டத்துல தேர்தல் நெருக்கத்துல அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது தாவேகா தான் என்பதை உணர்ந்து நிச்சயமாக அவங்க ஒண்ணும் தாவேகா ஒண்ணும் அதிமுகவினருக்கு எதிர்க்கட்சி இல்ல, எதிரி இல்ல, ஃப்ரெண்ட்லி தான். சொல்லப்போனா அவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி வச்சாங்கன்னா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. வச்சாங்கன்னா, இட் இஸ் எ டெட்லி காம்பினேஷன் ஃபார் டிஎம்கே. டிஎம்கே வந்து தொடச்சி வாரி எடுத்துருவாங்க இந்த 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா. ஆனா சேர முடியாது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ரீசன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாஜகவ விட்டுட்டு அதிமுக வர முடியாது. அதிமுக பாஜக விட்டாலும் பாஜக அதிமுகவை விடாது. இருக கட்டி புடிச்சிட்டு இருக்கு. அடுத்தது வந்து சேர்ந்தா கூட யார் தலைமையில ஆட்சி? கூட்டணி ஆட்சி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல்ல அதையே அதிமுக ஒத்துக்குதா? இதுவரையில இந்த கணம் வரையில திமுகவும், அதிமுகவும் தனி கட்சி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி ஆட்சி, தனி கட்சி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜயோட இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா, கூட்டணி ஆட்சிக்கு முதல்ல அதிமுக ஒத்துக்கணும். அடுத்தது யார் முதலமைச்சர்? விஜய் வந்து தன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கை, வியாபாரம், சினிமா, சொகுசு வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு வர்றது எடப்பாடிய சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அதிமுகவை ஆளுங்கட்சியா மாத்துறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவரு ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கான அரசியல் வரணும். தொடர்ந்து இந்த 2 கட்சிகளும் மாறி, மாறி ஆண்டு 67க்கு அப்புறம் 60 வருஷமா தமிழ்நாட்டின் நிலைமை என்ன? அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதிகமாக இந்த சாதிய வன்மங்கள், ஆணவ கொலைகள், பெண்கள், தலித்துக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதும் தமிழ்நாடு தான். அதனால வந்துங்க தமிழ்நாட்டுல இவங்க 2 பேரும் இனி ஆட்சிக்கு தேவையில்லைன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஒரு மாற்று இல்லாம தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அந்த இடத்த நிரப்புறாரு. தான் ஒரு மாற்றுன்றாரு. எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும், ஜெயலலிதா ஃபாலோயர்ஸுக்கும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காதுங்க. ஏன்னா அவங்க செத்தாலும் திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க.